தங்கத்திலையும் நலத்திலையும் போடுற காசு என்னைக்குமே வீண் போகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல இது ரெண்டுத்துல எதையுமே நம்மளால வாங்க முடியாது. அப்படியே ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் சிட்டிக்கு அவுட்டர்ல தான் நம்ம பட்ஜெட்குள்ள வரும். அப்படி வாங்குற அந்த ப்ராப்பர்ட்டிக்கு டிடிசிபி அப்ரூவல், பேக்ரவுண்ட் ஸ்க்ரூட்டினி, ரெஜிஸ்ட்ரேஷன், லீகல் டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு ப்ராப்பர்ட்டி நம்ம கைக்கு வரதுக்கே ரொம்ப டைம் ஆகும். ப்ராப்பர்ட்டி நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை மெயின்டைன் பண்ணணும். எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் சப்ளைல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு ரிப்பேர் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் மேல புரோக்கரேஜ். நம்ம வாங்குற ப்ராப்பர்ட்டில மினிமம் 2% அண்ட் மேக்ஸிமம் 8 to 10% வரைக்கும் நம்ம புரோக்கர்ஸ்க்கு கமிஷன் கொடுத்தாகணும். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுல இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நம்ம ஸ்டே பண்றதுக்கு ஒரு வீடு வாங்குறோம்னா அப்போ ஓகே, பட் when it comes to an investment that's not the right option. அப்ப இதுக்கு என்னதான் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா அதுதான் ரீட்ஸ். ரீட்ஸ்ல உங்களால வெறும் 150 ரூபீஸ்க்கு சிட்டிக்கு நடுவுல ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியும், அதுவும் உங்க வீட்ல இருந்துட்டே. அண்ட் இந்த ரீட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது மூலியமா நீங்க ஒரு வீட்டை ரெண்டுக்கு விட்டு எவ்வளவு இன்கம் எடுப்பீங்களோ அதை விடவே அதிகமான ரிட்டர்ன்ஸ் இதுல இருந்து வரும். அண்ட் இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ரீட்டை வாங்குறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸும் கிடையாது. உங்க வீட்ல இருந்துட்டே வித்தின் அ செகண்ட்ல ஒரு ரீட்டை வாங்கிட முடியும். ஸோ இந்த வீடியோல நம்ம ரீட்ஸ்னா என்ன, ரீட்ஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு, இந்தியால மொத்தம் எத்தனை ரீட்ஸ் இருக்கு, ஒரு நல்ல ரீட்டை எப்படி பார்த்து வாங்குறது, ஒரு ரீட்ல இன்வெஸ்ட் பண்ணா நம்மளால எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும், ஃபைனலி ரீட் சேஃபா. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளா கிளியரா எல்லாராலையும் புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த வீடியோல டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ ரீட்ஸ் அப்படின்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஒரு குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஒன்று சேர்ந்து ஒரு என்டிட்டியை ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரு ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லைக் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, ஆஃபீஸ் பில்டிங், மால்ஸ், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ், இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பப்ளிக் கிட்ட இருந்தும் சர்டன் மணியை பூல் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸை 90% இன்வெஸ்டர்ஸ்க்கும் பப்ளிக்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே டிஜிட்டலாக நடக்கும். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் ரெண்ட்டுக்கு இருக்கீங்க. சப்போஸ் உங்கள் ஹவுஸ் ஓனர் மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ளோர் கட்டணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதுக்கு அவங்க கிட்ட ஃபண்ட்ஸ் இல்லை. உங்ககிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குது, ஆனால் அதை வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியாது. இப்போ நீங்கள் உங்களோட சேவிங்ஸை உங்கள் ஹவுஸ் ஓனர் கிட்ட கொடுக்குறீங்க, லோனாக கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டாக. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா கட்ட போகிற ஃப்ளோரில் உங்களுக்கும் ஒரு ஷேர் இருக்குது. இப்போ அந்த வீடு மொத்தமும் உங்கள் ஹவுஸ் ஓனர் தான், ஆனால் இப்போ புதுசாக கட்டின ஃப்ளோரில் உங்களுக்குன்னு ஒரு ஷேர் இருக்கு. இப்போ அந்த ஃப்ளோர்ல புதுசா யாரையாச்சும் டெனன்ஸா போட்டாங்கன்னா அந்த நியூ டெனன்ஸ் கொடுக்கிற ரெண்ட்ல உங்களுக்கும் ஒரு ஷேர் தரணும். இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொன்னேன், ஆனா இதையே கொஞ்சம் பெரிய லெவல்ல யோசிச்சு பாருங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஒன்னு சேர்ந்து ஒரு கம்பெனி மாதிரி விஷயத்த கிரியேட் பண்ணுவாங்க, ஆனா அது கம்பெனி கிடையாது, இத ட்ரஸ்ட்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ள இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் ட்ரஸ்டீஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மேனேஜர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அண்ட் இவங்க எல்லாரும் செபி கிட்ட போய் அப்ரூவல் வாங்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல போய் அவங்க ட்ரஸ்ட்டை லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா எப்பவும் போல பப்ளிக் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் எப்படி டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணி வாங்குவோமோ அதே மாதிரி இந்த ரீட்ஸையும் நம்மளால வாங்கிக்க முடியும். அண்ட் இப்படிதான் ட்ரஸ்டீஸ் பப்ளிக் கிட்ட இருந்து மணியை பூல் பண்ணி ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. செபியோட ரூல்ஸ் படி ட்ரஸ்டீஸ் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ்ல 10% இந்த எக்ஸ்பென்ஸ் அண்ட் அதர் காஸ்ட் இதெல்லாம் போக மிச்சம் 90% பப்ளிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும். அண்ட் ஷார்ட்டா சொல்லணும்னா ரீட்ஸ் அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியே தான். பப்ளிக் ரீட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் ட்ரஸ்டீஸ் அந்த காசை எல்லாம் ரியல் எஸ்டேட்ல போட்டு இன்கம் ஜெனரேட் பண்ணுவாங்க. இதுல நம்ம வேலைன்னு ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் ட்ரஸ்டீஸே நம்மளுக்கு பதிலாக பார்த்து
பார்த்துக்குவாங்க. ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணுறதுலேருந்து அதில் ஏதாச்சும் ரிப்பேர்ஸ் வர்றது பார்க்குறதுலேருந்து டெனன்ஸை பார்க்குறதுலேருந்து எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்குவாங்க. அண்ட் நம்ம வேலை ஒரு நல்ல ரீட்டை பார்த்து வாங்குறதோட முடிஞ்சு போயிடுச்சு. நம்மளுக்கு ரெகுலரான இன்டர்வல்ஸில் ரிட்டர்ன்ஸும் வரும், ப்ளஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூ ஏற ஏற இங்கே நம்மளோட ரீட் வேல்யூவும் ஏறும். இப்போ ரீட்ஸ்னா என்னன்னு கிளியராக பார்த்துட்டோம். ரீட்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் ரீட்ஸ் இருக்கு. அதுல முதல்ல ஈக்விட்டி ரீட்ஸ். ரீட்ஸ்ல இதுதான் பேசிக்கான ரீட். இந்த டைப் ஆஃப் ரீட் ட்ரஸ்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மால்ஸ், ஆஃபீஸ் பில்டிங் அண்ட் இதுல இருந்து வர ரெண்ட் தான் நம்மளோட ரிட்டர்ன்ஸ். செகண்ட் ஒன் மார்கேஜ் ரீட்ஸ். இந்த மாதிரியான ரீட் ட்ரஸ்ட் ரியல் எஸ்டேட்க்கு லோன் தருவாங்க அண்ட் அந்த லோன்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளோட ரிட்டர்ன்ஸ். தேர்ட் ஒன் ஹைபிரிட் ரீட்ஸ். ஹைபிரிட்னா ஈக்விட்டி அண்ட் மார்கேஜ், இந்த ரெண்டு ரீட்ஸையும் ஒன்னா சேர்த்துறது தான் ஹைபிரிட் ரீட்ஸ். இவங்க கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பிளஸ் ரியல் எஸ்டேட்க்கும் லோன்ஸ் தருவாங்க. கடைசியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீட்ஸ், இத இன்வைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரீட் ட்ரஸ்ட் ரோட்ஸ், பவர் கிரிட்ஸ், டெலிகாம் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியானதுலாம் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டோல் ஃபீ மாதிரியான யூட்டிலிட்டி பேமெண்ட்ஸ் தான் நம்மளோட ரிட்டர்ன்ஸ். இந்தியாவில் இப்போ வரைக்கும் இந்த ஈக்விட்டி ரீட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீட்ஸ் தான் இருக்கு. மற்ற 2 ரீட்ஸும் இன்னும் யாரும் வரல. ஆனால் யூஎஸ்லலாம் 1960லேயே இந்த ரீட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கரண்டாக யூஎஸில் 200க்கும் மேற்பட்ட ரீட் கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் 2018 தான் ரீட்னு ஒரு கான்செப்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ பாருங்க நம்ம எவ்வளோ பின்னாடி இருக்கோம். சரி, இப்போ எனக்கும் ரீட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், நான் எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறது? நம்ம இந்தியாவில் எத்தனை ரீட் கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஜான்வரி 2025 ரிப்போர்ட்ஸ் படி இந்தியாவில் இப்போதைக்கு வெறும் 4 ரீட் ட்ரஸ்ட் தான் இருக்கு. இதெல்லாம் இன்வைட்ஸ் தனி, அதுக்கு நான் ஃபியூச்சர்ல அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்கணும்னா இப்பவே நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அந்த 4 ரீட் ட்ரஸ்ட் என்னென்னா எம்பசி ஆஃபீஸ் பார்க்ஸ் ரீட், மைண்ட் ஸ்பேஸ் பிசினஸ் பார்க்ஸ் ரீட், ப்ரூக் ஃபோல்ட் இந்தியா ரீட் எஸ்டேட் ட்ரஸ்ட், நெக்ஸஸ் செலக்ட் ட்ரஸ்ட். ஸோ உங்ககிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா சர்ச் பார்ல போய் இந்த கம்பெனியோட நேம்ஸ்லாம் டைப் பண்ணுங்க அண்ட் யூ வில் கெட் இட். இப்போ இந்த ரீட் கம்பெனிஸ்லாம் எந்தெந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, எப்படி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் இந்த எம்பசி ஆஃபீஸ் பார்க்ஸ், இதுதான் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் வந்த ரீட் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் வந்து ஈக்விட்டி டைப், அதாவது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்க்குலாம் ஆஃபீஸர் ரெண்டலுக்கு விட்டு இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவர் 260 லீடிங் குளோபல் கம்பெனிஸ் இவங்களோட டெனன்ஸா இப்ப இருக்காங்க. லைக் கூகுள், ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட் இவங்கெல்லாம் இவங்களோட டெனன்ஸ். இப்பதான் ஃபர்ஸ்ட் ரீட் வாங்க போறீங்க, இல்ல ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னா இந்த ரீட் உங்களுக்கு சூட் ஆகும். அடுத்து மைண்ட் ஸ்பேஸ் பிசினஸ் பார்க்ஸ் ரீட். இந்த ரீட் கம்பெனி மெயினான சிட்டிஸ் லைக் மும்பை, ஹைதராபாத், பூனே, சென்னை அங்கெல்லாம் ஐடி ஃபர்ம்ஸ்க்கு ஆஃபீஸ் பில்டிங்கை ரெண்ட்டுக்கு விட்டு இன்கம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் இதுவும் ஈக்விட்டி டைப் தான். அடுத்து ப்ரூக் ஃபீல்ட் இந்தியா ரியல் எஸ்டேட் ட்ரஸ்ட். இவங்களும் முன்ன சொன்ன அந்த 2 ரீட் ட்ரஸ்ட் மாதிரியே தான் மேஜர் சிட்டிஸ்ல பிரீமியம் ஆஃபீஸ் ஸ்பேசஸ் பிக் கம்பெனிஸ்க்கு லீஸுக்கு விட்டு இன்கம் ஜெனரேட் பண்ணுவாங்க. லாஸ்டா நெக்ஸஸ் செலக்ட் ரீட் தான் ஃபர்ஸ்ட் ரீட்டைல் ஃபோக்கஸ்ட் ரீட். இந்தியால இருக்க ஷாப்பிங் மால்ஸ், தியேட்டர்ஸ் இதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்களோட மேஜர் டெனன்ஸ் யாருன்னா ஜாரா, ஸ்டார்பக்ஸ், பிவிஆர் சினிமாஸ் இந்த மாதிரி லீடிங் கம்பெனிஸ்லாம் இவங்களோட டெனன்ஸ். இப்போ நான் சொன்ன இந்த 4 கம்பெனிஸுமே ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கு அண்ட் இவங்க ஷேர் பிரைஸுமே ரொம்ப கம்மி. யூஎஸ்ல இந்த ரீட் கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அண்ட் அங்க இருக்கவங்களும் சரி குளோபலாவும் சரி இனிஷியல் ஸ்டேஜ்லயே வாங்காம போயிட்டோமேன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரீட்ஸோட growth இருக்கு. இப்போ நம்ம இந்தியால அந்த சான்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்பவே ஒரு நல்ல ரீட்டை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டா நம்மளும் ஃபீல் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு நல்ல ரீட்டை எப்படி செலக்ட் பண்றது அதுதான் இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல நீங்கள் வாங்குற ரீட்ஸ் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அது ஈக்விட்டி ரீட்ஸா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீட்ஸா, மார்கேஜ் ரீட்ஸா, இல்லை ஹைப்ரிட் ரீட்ஸா, அவங்க எந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நம்பர் 2, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மேஜர் சிட்டிஸ் அண்ட் சென்டர் ஆஃப் த சிட்டிஸில் இருக்கா
இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடு வாங்குறோம்னு போனா அது பிரைம் லொகேஷன்ல இருக்குதான்னு தானே பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ட்ரஸ்ட் ஓன் பண்ற ப்ராப்பர்ட்டிஸும் பிரைம் லொகேஷன்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து நீங்க வாங்குற ரீட் ட்ரஸ்ட்ல அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் 85 to 90% ஆக்கியபைடான்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வாங்குற ட்ரஸ்ட் ஒரு ஷாப்பிங் மால்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு 85 to 90% எல்லா ஷாப்ஸும் ஓப்பன் ஆயிருக்கணும். டெனன்ட்ஸ் வந்து ஆக்கியபை பண்ணியிருக்கணும். ஸோ ஆப்வியஸா டெனன்ட்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு ரெண்ட் வரும். ரெண்ட் வந்தாதான் இந்த ட்ரஸ்ட்னால உங்களுக்கு ரெகுலரா இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியும். ஸோ ஃபைனலி நீங்க வாங்குற ரீட் கம்பெனியோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்னு செக் பண்ணுங்க. அவங்க அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்க, எங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதா இருக்காங்க, இதெல்லாம் நீங்க கூகுள்ல போயிட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லயே செக் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் ரீட்ஸோட ஹோல் பேசிக் கான்செப்ட்ஸ். கடைசியா ரீட்ஸ் வாங்குறது சேஃபா, யாரெல்லாம் ரீட்ஸ் வாங்கலாம், எதுக்கு ரீட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் ஆனா அவ்வளோ பெரிய அமௌண்ட் என்கிட்ட இப்ப இல்ல, எனக்கு ஸ்டேபிளான ரெக்கரிங்கான இன்கம் வந்துட்டே இருக்கணும், எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை, ஆனா மார்க்கெட் ரொம்ப ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு, என்னோட காசு போயிடுமோன்னு பயமா இருக்கு, இந்த மாதிரி சொல்றவங்களுக்குலாம் ரீட்ஸ் ஒரு பெஸ்டான ஆப்ஷன். ஏன்னா இது உங்களுக்கு ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான், ஆனா ரெகுலரான இன்கம் வரும். ரியல் எஸ்டேட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஆனா ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாம ரீட்ஸ்லாம் செபி ரெகுலேட்டட், அதனால இது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப நான் இந்த வீடியோல சொன்ன எல்லாமே உங்களோட எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நான் எந்தவித சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது. நான் என்னோட சிஏ ஜேர்னில கத்துக்கிற ஒன்னொன்னுத்தையும் தான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். இந்த மாதிரியும் நம்ம ஊர்லலாம் இருக்கு, இதையும் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு உங்க பார்வைக்கு நான் எடுத்துட்டு வரேன். இதுல இன்வெஸ்ட் பண்றதும் பண்ணாததும் உங்க விருப்பம். என்ன கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் ஆர் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அவங்க கிட்ட போய் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சஜஷன் கேட்கறது பெட்டர். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேஷனலாகவும் இருக்கும். அப்படி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் ரீட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா, இல்லை ரீட்ஸில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவோட அடுத்த தடவை வரேன். அது வரைக்கும் திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.